ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி ஒரு ஈஸியான வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். ஓவர் நைட் நீங்கள் வச்சு நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிற மாதிரி ஹேர் டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் கிடைக்கிற ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெயிலுக்கு இதமான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஹோம் டிப்ஸ் நிறைய நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே போல் நிறையா வீடியோஸ் டிப்ஸ் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியிலலாம் நம்ம எங்கேயாவது போயிருந்தோம்னா நம்ம ரோட் சைடில் ஒரு டிஃபனுக்கு ஒரு தக்காளி தண்ணி குழம்பு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குழம்பு தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு 4 பல் போட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆறுனதையும் நீங்கள் ஒரு மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எப்போவுமே நீங்கள் இட்லிக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கடலை மாவுலாம் நம்ம கரைச்சி ஆட் பண்ணக்கூடாது. நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு இந்த அரைச்ச தக்காளியை நீங்கள் இதில் குக்கரில் நீங்கள் தாளித்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 7 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு 7-8 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கூட நல்லா கொதிக்க விட்டுணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கெட்டி ஆகிறதுக்கு கடலை மாவில் நீங்கள் கரைச்சி ஊற்றக்கூடாது. இதுக்கு அரிசி மாவு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உங்கள் தேவைக்கு நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், எனக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஒரு ரோட் சைடு தக்காளி குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட சூப்பர் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு இருக்கிறதுனால அது தூக்கலாக நமக்கு குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இட்லி தோசையோடு தான் சர்வ் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு டிப் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். நம்ம தண்ணிலாம் குடிக்கும்போது உப்பு தண்ணிலாம் இருந்ததுன்னா இந்த சொம்பில் அப்படியே அடியில் உப்பு கரை படிஞ்சு வந்துடும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு வேலையாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு மெத்தடும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு புளிச்சிக்கீரையெல்லாம் வாங்கிட்டு வருவோம். மார்க்கெட்டில் இருந்தாலும் இல்லை நம்ம தோட்டத்தில் இருந்தாலும் பறித்து யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியை வேஸ்ட்டு நீங்கள் தூக்கி கீழே ஊற்றாமல் அது இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி உப்பு எந்த பாத்திரத்தில் அதிகமாக இருக்கோ அதில் நீங்கள் ஊற்றிட்டு 1 டே அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நான் எங்கள் வீட்டில் தண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த மாதிரி உப்புக்கரை அதிகமாக இருந்தது. நாங்கள் தண்ணி குடிக்கிற சொம்புலையும் அப்படி தான் உப்புக்கரை அதிகமாக இருந்தது. ரொம்ப சிம்பிள், ஈஸி. இது மட்டும் புளிச்சிக்கரை இல்லை, நாங்கள் எப்படி இந்த உப்புக்கரையை நீக்கிறது அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ரசம் வைக்கிறதுக்கு புளி கரைக்கிறீங்கல்ல, அந்த புளி சக்கையை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி உப்புக்கரை படிந்த சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கரைச்சாலும் அந்த லெமன் தோல், தக்காளி தோல் எதுவாக இருந்தாலும், தக்காளி கெட்டு போன தக்காளி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி உப்பு கரை படிந்த பாத்திரத்தில் நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு 1 டே விட்டுருங்க. மார்னிங் எழுந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக நல்லா புதுசாக நம்ம வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாத்திரம் பளபளன்னு
மின்னுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். சில்வர் பாத்திரம் தான் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் அலுமினிய பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்லா பயங்கர வெயில் கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து முலாம்பழம் ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடல் சூடு தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் பிரச்சனைலாம் வராமல் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெல்த்தியான முலாம்பழம் ஜூஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு வாங்க. முலாம்பழம் பழத்தை குடித்தா கண் எரிச்சல், கண் சூடு, கண் குளிர்ச்சி பெறும். ஏன் கல்லீரல் வீக்கத்தையும் குறைக்கும், தொண்டை வலியை குணப்படுத்தும், வேர் கஷாயம் வாந்தியை நிறுத்தும், இருமல் ஆஸ்துமா குணப்படுத்தும், சொறி சிரங்கு இதெல்லாம் சரி பண்ணும். இதில் விட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், நீர்க்கடுப்பு போன்றவை குறையும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முலாம்பழத்தில் நார் சத்து, நீர் சத்து அதிகம் இருக்குது. இதை சாப்பிடுவதால் மலக்கட்டு இலகி மலம் வெளியேறும். நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே சரி பண்ணும். இதன் விதைகளை அரைத்து நச்சு பூச்சிகள் கடித்த இடத்துல நீங்கள் தடவி வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வயிறு பிரச்சனையும் வராமல் இருக்கும், குடல் நோய்கள் குணமாகும். ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வெயில் காலத்தில் இந்த முலாம்பழம் ஜூஸ் நீங்கள் குடிச்சு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் ஆகட்டும் இல்லை ரெகுலராக நம்ம வாசலில் தீபம் ஏற்றி வச்சாலும் காற்றுல அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ். இந்த மாதிரி தேங்காய் கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம விளக்கு இந்த மாதிரி பருத்தி வச்சுட்டு கீழே வந்து வாட்டர் கேன் மூடி இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு பாட்டில் மூடி இருந்தாலும் சரி மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சியை வச்சு பாருங்கள். கண்டிப்பாக விளக்கு அணையவே அணையாது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக மார்னிங் வந்து நம்ம வாசலில் விளக்கு வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது காற்றடிச்சு அணைஞ்சு போயிடும். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி வைக்கும்போது விளக்கும் அணையாமல் இருக்கும், நீண்ட நேரம் விளக்கு அணையாமல் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சா நமக்கு இந்த மாதிரி அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் எடுத்து நீங்கள் அந்த விளக்கு திரியில் அந்த எரியிற தீபத்தில் இந்த மாதிரி மஞ்சளை காட்டி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுட்டு எடுக்கும்போது இதிலேருந்து ஒரு புகை வரும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மூக்கடைப்பு, சளி எல்லாமே சரி செய்யும். நான் இந்த மாதிரி தான் நான் சுட்டு முகந்து பார்த்தேன். ரொம்ப பாருங்கள், இந்த புகையை நல்லா முகந்து பார்க்கும்போது இந்த மஞ்சளில் இருந்து ஒரு காரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம மூக்கடைப்பு, சளி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். ஃபைனலாக என்ன டிப் அப்படின்னா, இப்போ தான் ஈஸியாக 2 பொருளை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இதை அப்படியே டச்சப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே தலை வாரிட்டு நீங்கள் கிளம்பி போகலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஷாம்பு போட்டு கூட நீங்கள் மைல்டாக நீங்கள் குளிச்சிடலாம். ஓவர் நைட்டு வச்சுட்டு நீங்கள் மார்னிங் எழுந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்கள். நார்மல் வாஷ் பண்ணலை, நீங்கள் ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா மைல்டு ஷாம்பு நீங்கள் போட்டு குளிச்சுடுங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க கருவேப்பிலை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து இரும்பு கடாயில் தான் நீங்கள் டை எப்போ ப்ரிப்பேர் பண்ணினாலும் நீங்கள் அயன் கடாயில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் இது பெனிஃபிட்டாக இருக்கும். அது கூட நான் என் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பிளாக்காக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதே இரும்பு கடாயில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ரூபா பாக்கெட் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் கண்டிப்பாக போடணும். 2 ரூபா பாக்கெட் இருந்தால் 3 போட்டுக்கோங்க. 5 ரூபா பாக்கெட்டாக இருந்தால் 2 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்டி பிடிக்கும்.
இப்போ நம்ம பாருங்கள் இந்த நல்லா கூலான கறிவேப்பிலையும் கரிஞ்சீரகம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த கரிஞ்சீரகத்திலேயே ஆயில் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். கரிஞ்சீரகம் கருப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது பொரிஞ்சு வந்துருச்சா என்னன்னு தெரியாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு புகை வந்துடும். இப்போ வந்து நல்லா அந்த காஃபி பவுடர் நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். 1 டம்ளர் தண்ணி வந்து பாதியாக வற்றி வர வரைக்கும் விட்டுருங்க. பாதியாக வற்றி வந்ததும் நம்ம அரைச்சி வந்தோம் இல்லையா, அந்த கறிவேப்பிலை கரிஞ்சீரகம் பொடி அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து டை நம்ம அப்ளை பண்ணுற பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கரிஞ்சீரகமும் கறிவேப்பிலையும் போட்டது நல்லா பிளாக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு ஆறுனதையும் ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா பிளாக்காக இருக்கும். இதை நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு கூட நீங்கள் மார்னிங் எழுந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது. 15 வயசுக்கு மேலே இருக்க பசங்க பொண்ணுங்க யார் வேணாலும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் கைகள்லேயே எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள், நல்லா பிளாக் கலராக. இதை ஹேரில் அப்ளை பண்ணுனா நல்ல ஒரு பிளாக் நிறம் கண்டிப்பாக மாறும். நீங்கள் நிறைய ஹேர் டே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஹெல்த்தியான கறிவேப்பிலை கரிஞ்சீரகம் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஹேர் டேயை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக இருக்கும். பாருங்கள், நான் எங்கள் வீட்டுக்காரரோட ஹேரில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவருக்கு பாருங்கள் எவ்வளோ நரைமுடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுலேயே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரே டைமில் நீங்கள் அப்ளை பண்ணால் பிளாக் ஆகுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதை தொடர்ச்சியாக நீங்கள் வாரம் 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணி வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு இது பிளாக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் ஆகாது. தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுட்டு வரும்போது தான் நல்ல ஒரு நிறம் நமக்கு கிடைக்கும். இளநரை இருந்தாலும் மாறி வரும். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் இளநரை நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கறிவேப்பிலை ஜூஸு, கறிவேப்பிலை சட்னி இதெல்லாம் உள்ளுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் அப்ளை பண்ணிவிட்டு தலையை வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஃபுல்லாக இளநரை இருந்தது இப்போ பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சொல்லியிருந்த எல்லா டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி முளைப்பு வந்த உருளைக்கிழங்கு வேஸ்ட்டுன்னு நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி கார் கண்ணாடியெலாம் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணினாலும் இதில் வந்து புள்ளி புள்ளியாக அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கார்லாம் நம்ம கழுவுன பின்னாடி இந்த உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ணாடியில் தேய்ச்சி கொடுத்து நீங்கள் ஒரு ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிங்கன்னா சூப்பராக ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.